கடந்த 5 வருட கால திமுக ஆட்சியில மிகப்பெரிய கடனை தமிழகத்துல உருவாக்கி வச்சுட்டாங்க. 10,00,000 கோடி கடன் இருக்கு. கஜானாவ சுத்தமா காலி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. எது இருக்கு, இல்ல அப்படிங்கிறத பார்த்துட்டு, நான் உங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி, புதிய முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இத எப்படி பார்க்குறீங்க? இவர் சொல்லியிருக்கிறதுல உண்மை இருக்கா? பச்சை பொய் இது. ஏன் அத நம்ம பச்சை பொய் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அம்பானி, அதானி 2 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேர் யாரு? பெரும் தொழிலதிபர்கள். பெரும் தொழிலதிபர்கள். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள். 1, 2 இருக்கக்கூடிய இடத்துல பெரிய கோடீஸ்வரர்கள். அதானியுடைய கடன் 2025 படி பார்த்தீங்க அப்படின்னா 3.36 லட்சம் கோடி. ஆல்மோஸ்ட் 3.5 லட்சம் கோடி கடன். அம்பானிக்கு அவரை விட ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 3.25 லட்சம் கோடி கடன். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அம்பானி, அதானி இந்தியாவிலேயே பெரிய பணக்காரங்க. பல லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த 3 லட்சம் கோடி அவங்களுக்கு கடன் இருக்கு? இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர்கள், இந்தியாவில் மிகப்பெரிய கடனாளிகளா இருக்காங்க. இந்தியாவில் மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய கடனாளிகளா இருக்கிறாங்க. இது புரியணுமா வேண்டாமா? இதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய தொழில் அதற்காக கடன் வாங்கினது, வளர்ச்சிக்காக வாங்கினது, முதலீடுகளுக்காக வாங்கினது, இப்படியான இது ஒரு பக்கம். இப்ப சொல்லிட்டேன். இதுல இன்னொரு பக்கம் அப்படியே எடுத்துங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடு எது? அமெரிக்கா, சைனா, ஓகே, ஐரோப்பிய நாடுகள்ல பல நாடுகள், ஜப்பான், இது மாதிரி நாடுகள். அமெரிக்காவினுடைய மொத்த கடன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $38 ட்ரில்லியன், கிட்டத்தட்ட 3163 லட்சம் கோடி. 3000 லட்சம் கோடி அமெரிக்காவினுடைய கடன். அமெரிக்காட்ட 3000 லட்சம் கோடியா? அப்ப அந்த நாடு நான் அழிஞ்சே போயிருக்கணுமே கடன்ல. அப்படிலாம் அழியலையே. இங்கதான் ரொம்ப ரொம்ப இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கவனிக்கிறேன். சைனா தான் இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய வங்கிகளை வச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பொருளாதார உற்பத்தி நாடு சைனா. சைனாவினுடைய கடன் கிட்டத்தட்ட 1553 லட்சம் கோடி. 1500 lakhs crores. இது இல்லாம ஜப்பான் 750 லட்சம் கோடி. இது இல்லாம யூகே இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, இத்தாலி இருக்கு. பெரிய பெரிய பொருளாதாரத்தை நான் சொல்றேன். இந்தியாவுடைய கடன் மொத்தம் எவ்வளவு தெரியுங்களா? இந்த வருஷம் 2025 ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கடன், இந்தியாவினுடைய கடன் அப்படிங்கிறது 300 லட்சம் கோடியை தாண்டிச்சு. 300 lakhs crores. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அமெரிக்காவுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, சைனாவுக்கு எவ்வளவு கடன் இருக்கு? இந்த நாடெல்லாம் கடன்ல மூழ்கிருச்சு. இந்த நாட்ட பணமே இல்லை, பட்ஜெட்ல எதுவுமே இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை. கடன் வாங்குவது அப்படிங்கிறது ஒரு விதமான பொருளாதார முறை. அது இப்ப நான் மாசம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறேன்னு வச்சுங்களேன். என்கிட்ட கடன் நான் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு கடன் இருக்கு அப்படின்னா, எனக்கு அதிகபட்சம் ஒரு 50,000 கடன் இருக்கு. எனக்கு மேக்ஸிமம் எனக்கு கடன் கிடையாது. இப்போ என் பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா பெரிய பிசினஸ் மேன், அவர்கிட்ட எக்கச்சக்கமான சொத்து இருக்கு. கிட்டத்தட்ட 400-500 கோடி சொத்து வச்சிருக்காரு. மெட்ராஸ்லேயே 10 வீட்டுக்கு மேலே வச்சிருப்பாரு. அவர்கிட்ட போய் எவ்வளோ கடன் கேட்டீங்க அப்படின்னா, ஆமாம் சார் இருக்கு சார், ஒரு 50 கோடி இருக்கு சார் கடன் அப்படிம்பாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், 50 கோடி கடன் வச்சிருக்கிறதுனால அவர் ஏழை, வெறும் 50,000 ரூபாய் கடன் வச்சிருக்கிறதுனால சத்யராஜ் ரொம்ப கரெக்டாக இருக்காரு அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கடன் வச்சிருக்கிறேன். அவங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கடன் வச்சிருப்பாங்க, அவருடைய வளர்ச்சிகளுக்காக. அது இங்க கடன் அப்படிங்கிறது ஒரு பொருளாதார நடவடிக்கை. இது நான் அந்த பணத்தை வாங்கி முதலீடுகளாக போட்டு தொழில் உற்பத்தியும் வருமானத்தையும் பெருக்கி அதுல ஒரு போர்ஷனை வட்டியா கட்டுறது. அதாவது ஒரு அரசு இல்ல ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது தன்னை வெல்த் மேக்சிமைசேஷனை நோக்கி நகர்ந்து. பாத்தீங்களா, மிகப்பெரிய வெல்த் மேக்சிமைசேஷனை நோக்கி இப்படிதான் போகும். நான் ஒரே ஒரு நிறுவனம் வச்சிருக்கேங்க, இந்த வருஷம் எனக்கு லாபம் 100 கோடி. நான் ஒரு பெரிய இன்னொரு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். அதனுடைய மொத்த முதலீடுகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 கோடி போட வேண்டியதா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், என்னோட லாபத்திலிருந்து ஒரு 100 கோடி கொண்டு பேங்க்ல சொல்லுவேன், இங்க பாருங்க ப்ராஜெக்ட் 250 கோடி, நான் ஒரு 100 கோடி போடுறேன், நீங்க ஒரு 150 கோடி போடுங்கன்னு 250 கோடியை கடனை வாங்கி கொண்டு ஒரு வெல்த் மேக்சிமைசேஷன் ஒரு பெரிய பிசினஸ் நோக்கி நகருவேன். நெட்டா பாத்தீங்கன்னா எனக்கு கடன் 150 கோடி இருக்கும். பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, இது வெல்த்தை மேக்சிமைஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாதார நடவடிக்கை. நீங்க சினிமா டயலாக்ல இந்திய நாட்டுக்கே கடன் ஆயிடுச்சு, ஒவ்வொரு குடிமகன் கையிலும் இவ்வளவு கடன் இருக்கு, இந்த டயலாக் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன். இது காலங்காலமாக சொல்லப்படக்கூடிய ஒரு பொய். நான் என்ன கேட்கிறேன், ஓகே ரைட், தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கா? ஆமா. இந்த கடன் அப்படிங்கிறது லிமிட்ல இருக்கா, கட்டக்கூடிய இடத்துல இருக்கானா? கட்டக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அதை நாம சொல்லல. நமக்கு எதிரியா இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், நமக்கு நான் யாரை சொல்றேன்னா தமிழ்நாட்டை சொல்றேன். எப்ப பாரு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தான் அந்த டெல்லி அரசாங்கத்தினுடைய வேலை. அவங்க பிசிக்கல் டெபிசிட், அதாவது நான் சொல்றது மொத்த கடன் 10 லட்சம் கோடி. பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் போடுவாங்க இல்லையா, இந்த பட்ஜெட்ல வரவு எவ்வளவு செலவு எவ்வளவுன்னு பார்ப்பாங்க. வரவை விட செலவு கூடுதலாக இருக்கும்போது கொஞ்சம் கடன் வாங்குவாங்க. இது கடன் அக்ரிகேட் ஆகும். இந்த கடன் நம்மளுடைய மொத்த மாநிலத்தினுடைய உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்ஜெட் இதுல எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு
மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு லிமிட் சொல்லியிருக்காங்க. அது காலங்காலமா சொல்லுவாங்க, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு பெஞ்ச் மார்க் வைக்கும். இப்போ 2025-26 பட்ஜெட் எடுத்துக்குவோம். மொத்த வரவு 3,32,000 கோடி, மொத்த செலவு 4,39,000 கோடி, 1,06,000 கோடி கடன். இந்த 1,06,000 கோடி கடன் அப்படிங்கிறது நம்மளுடைய மொத்த உற்பத்தியில் 3.5% தாண்டி விட்டால் நமக்கு ஆபத்து. இது நம்ம சொல்ல மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபினான்ஸ் கமிஷன் பொருளாதார அறிஞர்கள் கொடுத்திருக்க டேட்டா. இந்த 1,00,000 கோடி அப்படிங்கிறது நம்மளுடைய 3.5 இருக்கு பாத்தீங்களா, அதை விட ரொம்ப கம்மியானது. 3% தான் அது. ஸோ அப்போ கடன் வாங்கலாம், நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கணும். எதுக்கு அந்த கடனை செலவு அளிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடனை வாங்கி முதலீடுகள் பண்ணுவதனூடாக பணம் பெருக்கமாகும். அந்த பண பெருக்கத்தை நாம் பயன்படுத்துவோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிசினஸ் மேனும் எல்லா பெரிய வளர்ந்த நாடுகளும் இப்படித்தான் இருக்கிறாங்க. இதுதான் பொருளாதாரத்தினுடைய அடிப்படை. இது எதுவுமே தெரியாது விஜயா இருக்கட்டும், விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், இல்ல விஜய்க்கு இன்னைக்கு ஓட்டு போட்ட மக்களா இருக்கட்டும். அவங்களுக்கு இதெல்லாம் கடனாப்பா, அப்பாவிகளா இருப்பாங்க. அவர் என்ன செய்வாரு? நான் என்ன கேட்கிறேன், நீ கடனை கட்ட போறியா? இந்த மக்கள் சொல்றாங்களா, ஏங்க கடன் நீ கட்ட போறியா? கடந்த 50 வருஷமா இந்தியாவுக்கு கடன் இருந்துகிட்டே இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் உன் பேக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து போய் கட்டுறாங்களா? இல்ல. உன்னுடைய தனிப்பட்ட வருமானத்தை நீ வரி கட்டுற, வரியில இருந்து போகுதுல்ல, வரி நீ கட்டுற, பட் அந்த வரி கட்டுற இல்லையா, அதுல இருந்து ஒரு போர்ஷன் வட்டியா போகுது இல்லையா, அந்த வட்டிக்கு முன்னாடி நீ உனக்கு ஒரு சம்பளம் வருது பாரு. அந்த சம்பளம் எப்படி வருது? உற்பத்தியினூடாக தான் வருது. நீ ஒரு வேலை செய்யற, வேலையினூடாக வருமானம் வருது, அந்த வருமானத்துல நீ ஒரு வரி கட்டுற, அந்த வருமானம் தான் அரசாங்கத்துக்கு பொருளாதார இன்கமா போகுது. அந்த பொருளாதார இன்கம் பத்தாத போது அரசாங்கம் கடன் வாங்குது. கடன் வாங்கித்தான் மேனேஜ் பண்ண முடியும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்க, குறிப்பாக பள்ளி ஆசிரியர்கள்லாம் நிறைய பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டதாக சொல்றாங்க. இந்த பள்ளி ஆசிரியர்களும் இல்ல இந்த போலீஸ்காரர்களுக்கும் போகக்கூடிய சம்பளம் இருக்கு பாத்தீங்களா மொத்த பட்ஜெட்ல, அதான் மெஜாரிட்டியான போர்ஷன். அரசு ஊழியர்களுக்கு போகக்கூடியதான் மெஜாரிட்டியான போர்ஷன். நீங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டீங்களே, நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய சம்பளத்தை குறைச்சுங்களேன். கடனை குறைக்கணும் அவர் பாணியில், நான் சினிமா பாணியில் கேட்கிறேன். அது தப்பு. அது அவர்கள் தொழிலாளர்கள், அவர்களுக்கு வந்து பே கமிஷன் கொடுக்கணும், நிறைய செய்யணும். அதான் என்னுடைய விருப்பம், அதான் பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பு. ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் தான் நம்மளுடைய இலக்கு. இவங்க எல்லாரும் கடனை விஜய் குறைச்சிருவாரு அப்படின்னு சொன்னீங்களா, கடனை அவர் எப்படி குறைப்பாரு? உங்களுக்கு சம்பளம் போடாம தான் குறைப்பாரு அவர். இல்ல, இன்னொரு பார்வை இதுல பார்க்கப்படுது. ஆசிரியர்களுக்கு வேலைப்பளு அதிகரிச்சிருச்சு, அது மாதிரி மருத்துவர்களுக்கு வேலைப்பளு, நீங்க சரியா பாருங்க, சரியா செய்யுங்க, கண்காணிப்பு கூடி போச்சு, அவர்களை வந்து நிர்பந்திச்சுட்டே இருக்கிறாங்க மேலேருந்து, ஆசிரியர்களையும் சரி பல்வேறு இங்க பணியில இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை. அதனாலேயே இந்த அரசுக்கு மேல ஒரு வெறுப்பு வந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க 1,70,00,000 பேர் தான். விஜய்க்கு ஓட்டு போடாம வாக்களிச்ச மக்கள் 3.25 கோடிக்கு மேல இருக்காங்க. இதுல அரசு ஊழியர்கள் இந்த பக்கம் இருப்பாங்க, அந்த பக்கம் இருப்பாங்க. பிரச்சனை எங்க அப்படின்னா, சில நேரங்கள்ல சில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகளை நோண்டிக்கிட்டே தான் இருக்கும். அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த இதுக்கு முன்னாடி இருந்த அரசு வந்தப்ப அவங்க வந்து அவங்களுடைய அட்டனன்ஸாக இருக்கட்டும், மார்க் என்ட்ரியாக இருக்கட்டும், அவங்களுடைய பாஸ் பர்சன்டேஜாக இருக்கட்டும், அவங்கள ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பயிற்சிகள், பயிற்சி வகுப்பு கொடுக்கணும், அவங்க வெளிநாட்டுக்கு கூட்டு போகணும், இது மாதிரியான கமிட்மெண்ட்ஸை வந்து அரசு ஆசிரியர்களுக்கு அதிகப்படுத்தி இருக்குதான். அது ஆக்சுவலி அரசு பள்ளி ஆசிரியர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு கிரவுண்ட் வந்து தகவல் இல்லை. ஆனா புரிஞ்சிருக்கணும், அதான் என்னுடைய விருப்பம். ஆனா நல்ல அரசு பள்ளிகள்ல நல்ல ரிசல்ட் இருக்கு. நல்ல ரிசல்ட், கடந்த தடையை விட ரிசல்ட் வந்து கூடிட்டு இருக்கு. அதுல இருந்து தான் இப்போ உலக அளவில் சிறந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இந்த சிறப்பு பள்ளியை வச்சு நான் முதல்வன் திட்டம் மாதிரி நிறைய திட்டங்கள்ல இந்த மாணவர்களை செலக்ட் பண்ணி பயிற்சி கொடுத்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. நிறைய ஆசிரியர்கள் ரொம்ப எஃபர்ட்டை போட்டு நல்ல மாணவர்களை ரெடி பண்றாங்க. தன் சொந்த காசை போட்டு ஸ்கூல் பில்டிங் கட்டின ஆசிரியர்கள் இருக்காங்க, அதை மெயின்டைன் பண்றாங்க. அரசு பள்ளிகளுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை சொந்த காசுல வாங்கின ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆசிரியர்கள் ஒரு பெருவாரியானவர்கள் பெரும் உழைப்பு செலுத்தக்கூடியவர்களா இருக்காங்க. ஒரு சிலவங்க கவர்மெண்ட், நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, காசுனால கவர்மெண்ட் காசு அப்படிம்பாங்கல்ல, ஏன்னா நிரந்தரமா காசு வரும் அப்படிங்கும் போது ஒரு லெத்தார்ஜிக்னஸோட இருப்பாங்க. ஆமா, லெத்தார்ஜிக்னஸோட இருப்பாங்க. நான் போய் ஒரு பேங்க்ல போய் ஏங்க இந்த பணத்தை டெபாசிட் பண்ணணும், எங்க பிரான்ச்சா இல்லை, அப்புறம் வாங்க எங்க பிரான்ச்சுக்கு நாங்கள் முதல்ல வாங்கிக்கிறோம்னு சொன்னப்போ, முதல்ல இது நடந்து ஒரு 2-3 வருஷம் இருக்கு, நான் நேரடியாக கேட்டிருக்கேன்,
இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசு வங்கிகளை தனியார் மயமாக்குறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை எதிர்த்து நாங்கெல்லாம் போராடிட்டு இருக்கிறோம். நீங்க என்னன்னா கஸ்டமரா இருக்கக்கூடிய எங்கள் பணத்தையும் வாங்கி செலுத்த மாட்டேங்கிறீங்க. கஸ்டமருக்கு கோஆபரேட் பண்ணல அப்படின்னா தனியார் மயம் ஆயிட்டு போகுதுன்னு சாமானிய மக்கள் நினைப்பாங்க. கடைசியில் நீங்க தான் பாதிக்கப்பட போறீங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் அதை புரிஞ்சுக்கிறாரு. விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் லெத்தாஜிக் அரசு ஊழியரில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். உலகம் முழுக்கவே மக்கள் இந்த முதலாளித்துவ சமூகத்துல ரிலாக்ஸா தான் இருக்கணும்னு நான் விரும்புறேன். அடிமை மாதிரி யாருக்கிட்டையுமே வேலை செய்யக்கூடாது எந்த மக்களுமே. ஆனா தன் வேலையை தீவிரமா செய்யணும். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்க வந்து தன்னுடைய வேலைக்கு அடிமையாக இருக்க வேண்டுமே தவிர தன்னுடைய பாஸுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அந்த வேலையை அவங்க ஒழுங்கா செஞ்சாலே போதும். சுதந்திரமா ஃப்ரீயா செய்யலாம். இதுல சில பேர் அந்த கருத்தை சொல்றாங்க. பள்ளி ஆசிரியர்கள், காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில நெருக்குதல்கள் வந்துச்சு, அதனால இந்த அரசின் மீது இதுக்கு முன்னாடி இந்த அரசின் மீது அதிருப்தியா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன். ஏன்னா இந்த 1.5 கோடி இல்லை 1.25 கோடி ஓட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேக்டரை வச்சு மட்டுமே டிட்டர்மைன் பண்ண முடியும். மல்டிபிள் ஃபேக்டர் பரவாயில்ல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு வந்துருவோம். இப்போ நான் அந்த 1 லட்சம் கோடியை பத்தி சொன்னேன். பிசிக்கல் டெபிசிட் மொத்தமா தமிழ்நாட்டினுடைய கடன் அப்படிங்கிறது 9,29,000 கோடிகள், கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி. விஜய் சொல்ற கணக்கு படி பார்த்தா இந்த 10 லட்சம் கோடி அப்படிங்கிறத இந்த திமுக அரசாங்கம் நடத்தினாங்களே 2020-21 அவங்க வந்ததுல இருந்து அதிகமா இருக்கா? ஆமா, அதிகமா வாங்கியிருக்கிறாங்க, அதுல தப்பு இல்லை. பட் அரசாங்கம் ஒரு லிமிட் சொல்லியிருக்கு. யார் அப்படின்னா மத்திய அரசாங்கம். உங்களுடைய மொத்த ஜிடிபி, ஸ்டேட்டோட ஜிடிபியில இந்த லிமிட்டுக்குள்ளதான் நீங்க கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய சதவீதம் பாத்தீங்கன்னா 26.7%. 28.7%. 28.7%. 18th இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மாநிலங்களுக்கும் இதுதான் பொருந்தும். உங்களுடைய மொத்த வருமானத்துல இவ்வளவுதான் நீங்க வந்து மொத்த ஜிடிபி சதவீதம் வந்து கடன் வாங்கிக்கலாம். தமிழ்நாடு 2025-26 படி இந்த 9 லட்சம் கோடி கடன் இருக்கு பாத்தீங்களா, 25-26 பட்ஜெட் படி 26.7% தான். 2% கடுமையா தான் கடன் வாங்கியிருக்கு. ஸோ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளை விட அதிகமாக உத்தரப்பிரதேசம் 31.8% மேல வாங்கியிருக்கிறாங்க. இதுல குறிப்பா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயே கடன் சுமை இருக்கக்கூடிய மாநிலங்களில் 18வது இடத்தில் எது இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு இருக்கு. இவர் சொன்ன இந்த கருத்து அப்படிங்கிறது இவருடைய கருத்து அல்ல. தமிழ்நாட்டை அசாசினேட் பண்ணணும், தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இந்தியா முழுக்க பேசப்படுதல, இந்தியாவுக்கு ஒரு ரோல் மாடலான ஸ்டேட்டா பார்க்கப்படுதல, இதை காலி பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே காங்கிரஸ் சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி இதே தான் தேர்தலுக்கு முன்னாடி எடுத்து வச்சாரு. இன்னைக்கு அதே கருத்து தான் அவர் வைக்கிறார். தமிழ்நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய டெப்ட் லிமிட், அதுக்கு தமிழ்நாடு டெப்ட் சஸ்டைனபிலிட்டி திமுக அரசு போன தடவை இதை எந்த அளவுக்கு நாங்க குறைக்க போறோம்னு சொல்லி வச்சிருந்தாங்க. 2024 26.41%, 25, 26, 27 24.24% குறைக்க போறோம். அதாவது 28ல இருந்து 24 வரைக்கும் 26ல இருந்து 24 வரைக்கும் குறைப்பதற்கான அடுத்தடுத்த ஆட்சிகளில் அவங்க இந்த ஒரு திட்டம் போட்டு வச்சாங்க. ஸோ இப்போ நான் சொல்றது 2 விஷயம். பிசிக்கல் டெபிசிட்டும் கண்ட்ரோல்ல இருக்கு, எக்ஸ்டர்னல் டோட்டல் டெப்டும் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்ன கண்ட்ரோல்ல இருக்கு? மத்திய அரசாங்கத்தினுடைய பினான்ஸ் கமிஷன் சொல்ற கண்ட்ரோல்ல இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, பொதுமக்கள் மத்தியில் கடன் வாங்குவதே தப்பு அப்படின்னு சொல்றது. நான் அந்த பொதுமக்கள், விஜய்க்கு ஓட்டு போட்ட பொதுமக்களை கேட்கிறேன், நீங்க ஒரு தினக்கூலியா இருக்கலாம், இல்ல ஒரு அரசுல வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம், எதுல வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு கடன் அதிகமா இருக்கா? உங்களுக்கு பக்கத்துல ஒருத்தன் 1000 கோடிக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கு கடன் அதிகமா இருக்கா? உங்களை விட அவனுக்கு தானே பல கடன் அதிகமா இருக்கும். அவனுக்கு சொத்தும் அதிகமா இருக்கும், கடன் அதிகமா இருக்கும். சும்மா இருந்தா கடன் இருக்காது. ஏதாவது முதலீடுகள் அடுத்தடுத்த நீங்க வர்ற வருமானத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஏதாவது இருந்தா சும்மா இருந்தீங்கன்னா அப்படியே இருந்துரும், ஒன்று இருக்காது. நீங்க பெருசா சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வர்ற வருமானம் பத்தாது. வர்ற வருமானத்தை தாண்டி நீங்க கடனை வாங்கணும், பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும், சொத்துக்களை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நல்லா நான் பொதுமக்கள்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு உங்க பக்கத்துல இருக்கவங்கள ஒரு 100 கோடி 200 கோடி சொத்து வச்சிருக்கான் பாத்தியா, அவன்கிட்ட போய் கேளுங்க, ஐயா உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு. அவன் சொல்லுவான், அவன் சொத்து 200 கோடியா இருக்கும், கடன் கேட்டீங்கன்னா 50 கோடி அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா லேண்டும் சொந்தமா வச்சிருப்பான், நிலம் வச்சிருப்பான், எல்லாம் வச்சிருப்பான். பட் ஆனா இது ஒரு பிசினஸ் மாடல். இது இந்த 9 லட்சம் கோடி இருக்குல்ல, இது ஒரு பிசினஸ் மாடல். ஸோ இதை வந்து இவங்க வந்து திரும்ப 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 சாமானிய எளிய ஏழை மக்கள்கிட்ட, கல்லூரி மாணவர்கள்ட்ட, அரசியல் குறித்தும் பொருளாதாரம் குறித்தும் அடிப்படையாக தெரியாதவங்கள்ட்ட, அவங்களுக்கு தெரியாது, அது இயல்பு. மனுஷன் உட்காந்து எல்லா சிட்டிசன்ஸும் எல்லா குடிமகனும் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்கள்ட்ட மேனிப்புலேட் பண்றது. இதை 41 பேர் கரூர்ல உயிரிழந்தப்ப என்ன மேனிப்புலேஷன் நடந்துச்சோ அதே மேனிப்புலேஷனை முதல் நாள் அவர் பதவி ஏற்றுக்கிட்டப்ப முதல் பொய்யை சொல்லி இந்த மக்களை ஏமாத்த துவங்கி விட்டார். நான் என்ன கேட்காதீங்க, நான் எதுவும் செய்ய மாட்டேன்,
அதான் அவர் சொல்ல வரக்கூடிய விஷயம். இல்ல இதுல வேற உள்நோக்கம் எதுவும் இல்லையா? விஜய் அவர்கள் முதல் நாளே இப்படி ஒரு விஷயத்த சொல்றாருன்னு சொன்னா நாளைக்கு நீங்க இதெல்லாம் ஏன் செய்யல அப்படின்னு மக்கள் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது 6 மாசத்துல, கேட்பாங்கல்ல, ஏங்க நீங்க வீட்டுக்கு சிலிண்டர் கொடுக்குறீங்க, தாலிக்கு தங்கம் கொடுக்குறீங்க, ஏதோ கொடுக்குன்னு சொன்னீங்க, இதெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கலீங்க அப்படின்னா இல்ல காசு அப்படின்னு இப்பவே சொல்லிட்டாரு. அப்ப சொன்னா கேட்க மாட்டேன், இப்ப சொல்றது இல்ல. இப்போ விஜய்க்கு வந்து சோசியல் மீடியா, குறிப்பாக இன்ஸ்டாகிராம் மாதிரியான மீடியாக்கள்ல வந்து பலரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பதவியேற்பு முடிஞ்ச பிறகே ஒரு குரூப் உட்கார்ந்து பேசுது. இப்படி கேட்பாங்க, மக்கள் கேட்பாங்க. தமிழ்நாடு மிகப்பெரிய கடன் சுமையில இருக்கு. எங்களுக்கே ஒண்ணும் வேண்டாம். அ உங்களுக்கு தேவைப்படுதா? அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கி அடிப்போம். அப்படின்னு சொல்லி அதான் கடனை பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய கடனை கட்டுவதற்காக எங்களுக்கு எந்த இலவசம் எந்த வாக்குறுதி கொடுத்து எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். 6 சிலிண்டர் எங்களுக்கு வேண்டாம். தர சொன்னாங்க. நாளைக்கே வந்து இந்த திமுக காரங்களும் மக்களும் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. சிலிண்டர் தர சொன்னாரே, சிலிண்டர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பாங்க. கடன் சுமை இவ்வளோ இருக்கு. வேணும்னா வந்து நம்மளே காசு போட்டு நம்ம மக்களுக்கு சிலிண்டர் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா நம்மகிட்ட எல்லாம் கேட்பாரு. நான் முதல் 1000 ரூபாயை நான் போடுறேன் அப்படின்னு சொன்னா கோடிக்கணக்கான ரூபாய் மக்கள் போடுவாங்க. அப்படி கூட பண்ணலாம் இத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பைத்தியங்கள் சொல்லலாம். பைத்தியம் தான் சொல்ல முடியும், நம்ம எதுக்குமே அதுமாதிரி சொல்ல முடியும். இப்படி ஒரு நரேஷன் சொல்றாங்க பாத்தீங்களா. இதுல ஒரு பெண் எல்லாம் பேசுறாங்க, அவர் வந்து மக்கள் பணத்துல இருந்து கொடுக்க போறது இல்ல, அவரோட சொந்த பணத்துல இருந்து கொடுக்க போறாரு அப்படிங்க. இது உண்மையிலேயே வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நான் மக்கள் வந்து என்ன கேட்கிறேன், என்ன சொன்னாலும் நம்புறாங்க. விஜய் வந்து அவருடைய கணக்கு வழக்கு காமிச்சாரு எதுல, எலெக்ஷன் கமிஷன்ல. அவர் மனைவிக்கு எவ்வளவு கடன் கொடுத்தான்னு போட்டிருக்காருல்ல. நீங்களே 250 கோடி படத்துக்கு வாங்கக்கூடியவங்களுக்கு மனைவி ஏன் கடன் வாங்கி வச்சிருக்காங்க? ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆமா. அந்த 250 கோடி இல்லாம அவங்க மனைவி கடன் வாங்கினாங்க, அவங்க புள்ள கடன் வாங்கினாங்க. இந்த மனைவிக்கே கடன் கொடுத்திருக்காரு. இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்கறதாக ஒரு கூட்டம் நம்பிட்டு இருக்கு, அவருக்கு கை காசுல இருந்து. அதனால இது வந்து ஒரு ராங், ஒரு தப்பான ஒரு நரேஷனை எளிய ஏழை மக்கள்கிட்ட, சாமானிய மக்கள்கிட்ட, ஒரு புரியாத மக்கள்கிட்ட அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. இது காலங்காலமாக வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். காங்கிரஸினுடைய அயோக்கியத்தனத்தில் இது ஒன்று முக்கியமான விஷயம். பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கக்கூடிய ஒரு முட்டாள் சொன்ன வாதம், இந்த வாதத்தை அப்படியே எடுத்து வச்சு அவங்க பார்க்குறாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன பொய்கள் சொல்கிறாங்கன்னு நம்ம அம்பலப்படுத்துவோம். தொடர்ந்து பேசுவோம்.